பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை உபாகமம் 30:3. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சிறையிருப்பு என்பது சிறைச்சாலையில் இருப்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பான காரியங்களில் கவலையோடும் கண்ணீரோடும் துயரத்தோடும் மன அழுத்தத்தினாலும் பல போராட்டங்களோடும் வியாதிகளோடும் துன்பத்தின் பாதையில் சென்று என்ன பண்ணுவது என்று கூட தெரியாமல், அதற்கு விடை தெரியாமல் இருப்பதுதான் சிறையிருப்பான வாழ்க்கை. இதெல்லாம் பிசாசினால் உண்டாகிற காரியங்கள். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் குழப்பங்களால் இருப்பீர்கள். வேலை இல்லாமல் பிறருடைய வார்த்தையால் மனக்கசந்து எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தனியாக தன்னுடைய வாழ்க்கையில் யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை என்கிற நிலைமையில் யாருடனும் பேசாமல் சிறையிருப்பான காரியங்களில் இருக்கிறீர்களா? தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், என் மகளே மகனே, உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் அறிந்தவர் நான். உன் தேவைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். யார் உன்னை வெறுத்தாலும் நான் உன்மேல் அன்பு காட்டுவேன். உன் வியாதியிலிருந்து உன்னை விடுதலையாக்குவேன். உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை சிதற அடித்த எல்லாரிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பீர்கள். ஆமேன்.